ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிக்சரை வந்து எப்படி மூவிங் பிக்சராக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மோஷன் வித் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோம். மோஷன் மேலே டைப் பண்ணுற பாருங்கள், மோஷன் வித் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போகிறோம். அது வந்து 6th ஆப்பாக இருக்குது பாருங்கள். இதான் வந்து நான் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்கும், உங்களோட ஃபோட்டோஸ் மீடியாஸ்லாம் இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணோடனே இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் சும்மா உங்களோட நாலேஜ்க்காக அந்த ஆப்லேருந்து இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குறதுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மைக்ரேஷன் போயிருக்கேன், அதில் நம்ம இது வரைக்கும் எடிட் பண்ணதுனால அது பிளாங்காக இருக்குது. இப்போ ஸ்டார்ட்குள்ளே போனீங்கன்னா ஆட் இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் கேலரியில் டைரெக்டாக போய் அது லிங்க் ஆகிக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது அந்த பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்க பட்டனை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு மூவிங்கும் இதில் காமிக்கலை. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் மோஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு டைரக்ஷனுக்குள்ளே ஒரு ஆரோ மார்க் ட்ரா பண்ணினா இப்போ பாருங்கள், அதை ப்ளே பண்ணி காமிக்கும் போது அது வந்து ட்ரெயின் எல்லாமே சேர்ந்து அந்த பிக்சரே மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் அந்த பிக்சரே ஃபுல்லாக மூவ் ஆகக்கூடாது, எனக்கு சில பார்ட்ஸ்லாம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக நான் மாஸ்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி எனக்கு அந்த எஃபெக்ட் வேணாங்கிற ஒரு இடத்துலலாம் அதை வந்து ட்ரா பண்ணுறேன். அதில் வந்து ஸ்மாலர் டு லார்ஜர், அந்த பென்சில் வந்து உங்களுக்கு லார்ஜ் சைஸில் வேணும்னா லார்ஜ் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் சூஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக எனக்கு தேவையில்லாத இடத்துலலாம் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த ரயில்வே ட்ராக்கும் ட்ரெயினும் மட்டும் அந்த இடத்துல மட்டும் எனக்கு அந்த எஃபெக்ட் வேணாங்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் நான் இப்போ அதை ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் ரயில்வே ட்ராக் மட்டும் மூவ் ஆகாமல் மற்றதெல்லாம் மூவ் ஆகுது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் இன்னும் அது மைன்யூட்டாக டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக அதை பண்ணிகிட்ருக்கேன். எரேசர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அங்கே பாருங்கள், ரயில்வே ட்ராக்கை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது ட்ரா பண்ணி கை தவறி ட்ரா பண்ணிட்டிங்கன்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கு எரேசர் ஆப்ஷன் இருக்குது. அதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக எந்தெந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் எஃபெக்ட் இருக்காது. இப்போ நான் அந்த மோஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணதை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு செலக்ட்டுங்கிறத சூஸ் பண்ணி அதையே டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் சீக்வன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எதுக்காகன்னா, உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துருக்கேன். அதே வந்து லெஃப்ட் சைடில் வந்து குட்டி குட்டி ஏதோ வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக அது 2 ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். கீழே இருக்கிறது வந்து உள்ள ட்ரெயின் கிட்ட வர மாதிரியும், மேலே இருக்கிறது வந்து ட்ரெயின் விட்டு வெளியே போகிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்காக அதை நோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சின்னா அது கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் ஆட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா, கீழே கொடுத்தது உள்ளே வர மாதிரியும் மேலே கொடுத்தது வெளியே போகிற மாதிரியும் காமிக்குதா? இது வந்து மேலே ஸ்லோவர் ஃபாஸ்டர் கிட்ட மூவ் பண்ணும்போது அந்த ஸ்மோக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்லோவர் ஆப்ஷன் கிட்ட வரும்போது ரொம்ப மெதுவாக அழகாக நேச்சுரலாக போகிற மாதிரி இருக்குது.
10 அந்த மேலே இருக்க ஆரோ மார்க்கை தொட்டு என்னோடய வீடியோவை சேவ் பண்ணி போகிறேன். அது வந்து 6 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வேணுங்கிறனா லூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த டைமிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ட்டு 5 கொடுக்குறேன். 6 × 5 அதாவது 30 செகண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வர மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஒரு டைம் நான் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டாக அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நான் கொடுத்த மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். அப்புறமா மியூசிக் ஆட் பண்ணலாம் பற்றி பார்க்கலாம். கீழே பாருங்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட் மியூசிக்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் மியூசிக் ட்ராக், அது வந்து உங்கள் ஃபோனோட கனெக்ட் ஆயிரும். உங்களோட சாங்ஸ், உங்களோட மியூசிக் லிஸ்ட்டில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் அதில் விசிபிள் ஆகும். இதிலேருந்து நான் வந்து சின்ன சின்ன மலைத்துளிகள் சாங் வந்து இந்த வீடியோக்கு ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், இங்கே இருக்குது. செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி இப்போ ஆட் பண்ணி ஓடுது. இது வந்து வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சவுண்ட் கேட்கல. வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அது லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் போட்டு காமிக்கிறேன். இங்கே கீழே இருக்க அந்த 3 ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எது வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறமா இதை வீடியோ எடிட் பண்ணிட்டோன்னு இது பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிக்சரு, ரைட் சைடில் இருக்கிறது வித் மோஷனோட மியூசிக்கோடு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.